நீதிமொழிகள் அதிகாரம் 20 வசனம் 13. தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவாய். கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தியாவாய். நம்ம எதை விரும்புகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். என் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே வரமாட்டேங்குது, என் வாழ்க்கையில் நெக்ஸ்ட் லெவல் போகவே மாட்டேங்குது, நான் ஆசைப்படுறேன் ஆனால் எதுவுமே என் வாழ்க்கையில் நடக்க மாட்டேங்குது, இப்படியே தான் ரொம்ப நாட்களாக ரொம்ப வருஷமாக என் வாழ்க்கை இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிற நம்ம அதுக்கான ஏதாவது ஒரு முயற்சி எடுத்திருக்கிறோமா அப்படின்னு பார்த்தா அது ஒரு கேள்விக்குறி தான். முயற்சி எடுத்திருப்போம், என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு தாட்டோட முயற்சி பண்ணியிருப்போம். ஏன் என்னால் முடியாது அப்படிங்கிற ஒரு தாட்டோட முயற்சி பண்ணியிருப்போம். ஆனால் என்னை பலப்படுத்துகிற இயேசுவினால் என்னால் செய்ய முடியும் அப்படின்னு ஏசப்பாவை முன்னாடி வச்சு ஏசப்பாவை ஃபஸ்ட்டு வைத்து நம்ம இந்த காரியங்களை நடப்பித்திருக்கிறோமா? ஒன்று நினைப்போம், அது நடக்கலை அப்படின்னா உடனே சோர்வு வந்துடும், உடனே அப்படியே உட்கார்ந்துருவோம். ஏசப்பா கிட்ட நீங்கள் வார்த்தையை கேட்டிருப்பீங்க, வார்த்தை மூலம் ஏசப்பா உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. உடனே நாளைக்கே அது நடந்துடணும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், அதுக்காக தீவிரமாக ஜெபிச்சுட்டே இருக்கிறோம். ஆனால் நம்ம நினைக்கிற டைமில் அது நடக்காத உடனேயே ஜெபத்தையும் ஸ்டாப் பண்ணிடுறோம், அதற்கான முயற்சிகளையும் ஸ்டாப் பண்ணிடுறோம். சரி, நம்ம மனுஷங்க தான், சில நேரம் சோர்வுகள் வரதான் செய்யும், அதுக்காக அப்படியே நம்ம இருந்துட முடியாதுல்ல. சோர்வு வருது, ஓகே, அப்படியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் டக்குன்னு எந்திரிச்சு நம்மளுடைய வேலைகளை இன்னும் பார்க்க ஆரம்பிக்கலாமே, ஜெபிக்க ஆரம்பிக்கலாமே, வேதத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கலாமே, அதற்கான முயற்சிகளை பண்ண ஆரம்பிக்கலாமே. சிலருக்கு தூங்குறதுனா ரொம்ப பிடிக்கும், அதுக்காக எப்போவுமே தூங்கிட்டே இருக்கணுமா, இரவுலையும் தூங்குகிறோம், பகல்லையும் தூங்குகிறோம். இப்படி தூக்கத்தை விரும்ப வேண்டான்னு இந்த நாளில் ஏசப்பா நம்மளோடு பேசுகிறாங்க. அதுக்காக தூங்காமையே இருக்கணும் அப்படின்னு ஏசப்பா சொல்லலை, தூக்கத்தை விரும்பாதே அப்படின்னு ஏசப்பா இன்னைக்கு நம்மளோடு பேசுகிறார். ஸ்கூலுக்கு போயிட்டு, காலேஜுக்கு போயிட்டு, இல்லைன்னா வேலைக்கு போயிட்டு ரொம்ப களைப்பாக வீட்டுக்கு வரோம், வந்த உடனே சாப்பிட்டுட்டு தூங்கிடணும்ப்பா அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் நமக்கு இன்னுமே வேணாம். அதுக்கு பதிலாக இவ்வளோ நேரம் உலகத்தில் நான் ஒர்க் பண்ணிட்டேன், கொஞ்ச நேரம் ஏசப்பாவோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு தாட் நமக்கு இன்னுமே வரணும்னு ஏசப்பா விரும்புகிறாங்க. வேலையை முடிச்சுட்டு வரும் பொழுதே போய் சீக்கிரமாக நான் எனக்கு வேண்டிய வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு ஏசப்பா கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோட, ஏசப்பா எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு ஏசப்பாவோட உதவியோட நம்ம ஏசப்பாவோட பாதத்தில் கண் விழித்து கொஞ்ச நேரம் ஏசப்பாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். அண்ட் தூங்குறதுக்கு முன்னாடி, ஏசப்பா என் வாழ்க்கையில் நீங்கள் என்ன திட்டம் வச்சுருக்கிறீங்க, என்னை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என் கூட என்ன பேசணும்னு ஆசைப்படுறீங்க, என் வாழ்க்கையில் ஏதாச்சும் ஆபத்து நடக்க போகுதா, என்னை குறித்து என் வாழ்க்கையில் நடக்க போகிற காரியங்களை குறித்து என் கூட பேசுங்கப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு நம்ம தூங்கலாம். நடக்க போகிற விஷயங்களை குறித்ததான வெளிப்பாடுகளை ஏசப்பா உங்களுக்கு முன்கூட்டியே அறிவிப்பாங்க. சில சோகமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுதுங்கிறத காண்பிப்பாங்க. அதுக்காக எப்படி ஜெபிக்கணும்னு நம்ம ஏசப்பா கிட்ட கேட்கும்போது ஏசப்பா நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதிலிருந்து தப்பித்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அண்ட் ஏசப்பா இரவெல்லாம் நல்ல தூக்கத்தை தாங்க அப்படின்னு சொல்லி காலையில் என்னை சீக்கிரமாக எழுப்பி விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தூங்கலாம். அதிகாலையில் கொஞ்ச நேரம் நீங்கள் இப்போ தான் ஆரம்பிக்கிறீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துலேருந்து கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம். 6 o'clock நீங்கள் ரெடியாக ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எழும்பி ஏசப்பா கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு பைபிள் ரீட் பண்ணிவிட்டு உங்களுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கலாம். நம்மளுடைய ஜெபத்திற்கு அவ்வளோ வல்லமை இருக்குங்க. ஏசப்பா நம்மளை ஜெபிக்கணும்னு விரும்புகிறாங்க, கண் விழித்திருந்து ஜெபிக்கணும்னு ஏசப்பா விரும்புகிறாங்க. இவ்வளோ நாட்கள் நம்ம தூக்கத்தை விரும்பி இருக்கலாம், அதிக நேரம் தூங்கி இருக்கலாம், ஆனால் இதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஏசப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம், கொஞ்சம் நம்மளுடைய தூக்கத்தை கம்மி பண்ண போகிறோம். தூக்கத்தை விரும்புகிறவர்களாய் நம்ம இருக்கக்கூடாது, தூங்கணும், ஆனால் அந்த தூக்கத்தை விரும்பக்கூடாது.
உங்களுக்கு அது புரியும்னு நான் நினைக்கிறேன். கண் விழித்திருந்து ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் 10 மினிட்ஸ், அப்புறம் 15 மினிட்ஸ், அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகலாம். ஏசப்பா அவங்கள பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆமென். ஹாவ் அ பிளெஸர்ட் டே. காட் bless you.